Hi everyone, welcome to Veranda Race. English is easy. So இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய 3-in-1 சீரீஸ்ல எரர் ஸ்பாட்டிங், clause and reading comprehension. ஸோ இதெல்லாம் நான் இப்போ வரக்கூடிய எம்டிஎஸ்க்கு பேஸ் பண்ணி in spite of my health condition, because I am going for some various tests and other things, I don't want you to miss on all these concepts. I am doing this. ஸோ ப்ளீஸ் ரெக்கார்டடாக இருந்தாலும் தயவுசெய்து பாருங்கள். உங்களுக்கு ஏற்படக்கூடிய டவுட்ஸ் எல்லாம் இங்கே நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். சின்ஸ் ஐ எம் ஆல்சோ அவுட் ஆஃப் இந்தியா, ஐ எம் நாட் ஏபிள் டு டூ ஆஃப்லைன் செஷன்ஸ். ஓகே, ஸோ எரர் ஸ்பாட்டிங், clause and reading comprehension, which many students found it very difficult. ஓகே, ஏன்னா அவங்க தனித்தனியாக அவங்க என்னை வாட்ஸ்அப்பில் அப்ரோச் பண்ணி டவுட் கேட்கும்போது தான் ஐ தாட் ஓகே லெட் மீ டூ தீஸ் டிஃபிகல்ட் ஒன்ஸ் ஆல்சோ அப்படின்னு சொல்லிட்டு. Okay, find the part of the sentence that contains an error that there exists. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, whenever a clause starts with that, the subject is singular அப்படின்னு எடுத்துக்கோங்க. Is that clear? That there exists no recourse for citizens if environmental violations are. இங்கே environmental violations வந்துருச்சு. ஸோ இங்கே there exists, இது singular. அடுத்தது environmental violations are condoned at the ministerial level underline. So இப்போ environmental violations are condoned at the ministerial level. இங்க பாருங்க, that there exists no recourse for citizens. So there no recourse exists for citizens அப்படின்னு இருக்கணும் sentence. No recourse exists for citizens. அதனால that there அப்படின்னு அதை மீனிங்ல அப்படி கொடுக்குறாங்க. ஒரு சிட்டிசன்ஸுக்கு வேற வழியே கொடுக்காததுனால, வேற வழி இல்லாததுனால அப்படிங்கிறது அந்த மாதிரி இருப்பதனால் that there அப்படின்னு. ஸோ அப்போ இந்த இடத்துலையும் இதுதான், that is the underlines a systemic, இதுதான் இங்கே subject verb. So it should be yes, இங்க that there exists for citizens. It underlines, புரியுதா? It underlines a systemic erosion of constitutional accountability. So it is third part, C has got the error. புரியுதா நான் சொல்றது? இந்த மீனிங் புரிஞ்சுக்காதீங்க ரொம்ப. அதாவது சிட்டிசன்ஸுக்கு வேற வழியே இல்லாததுனால என்வாயன்மெண்டல் வயலேஷன்ஸ் எல்லாம் மினிஸ்டீரியல் லெவலில் கண்டோன் செய்தாலும் இட் அண்டர்லைன்ஸ். ஓகே, என்னதான் நம்ம தடுத்து கிடுத்தெல்லாம் செஞ்சாலும் இட் அண்டர்லைன்ஸ் எ சிஸ்டமிக் எரோஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல், அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷனல் அக்கௌண்டபிலிட்டி அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து விட்டு வருகிறது, ஈரோடு பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே தட் அண்டர்லைன்ஸ். இஸ் இட் கிளியர்? ஏன்னா இந்த ஃபுல் எரர் ஸ்பாட்டிங் நான் இந்த தட்டை வச்சு தான் கொண்டு வந்திருக்கேன். அண்ட் இது கம்ப்ளீட்டாக சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணின ஒரு எரர் ஸ்பாட்டிங். That none of the representatives found the proposal viable. ஸோ இப்போ வரைக்கும் இந்த தட்டுக்கு இன்னும் வேர்பு வரல. ஓகே, ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கூட இந்த ப்ரப்போசல் ஒரு வயபிள் செய்யக்கூடியதுன்னு அவங்க நினைக்கல. இஸ் லெஸ் சர்ப்ரைசிங். இப்போ கரெக்டாக கொடுத்துட்டாங்களா சிங்குலர். தேன் த ஃபேக்ட் that neither the chairperson nor the legal counsel. இப்போ இதுக்கு நமக்கு subject verb agreement வேணும். that is less surprising னு கொடுத்துட்டாங்க. that neither, இப்போ அடுத்த தட்டுக்கு வாங்க, அந்த clauseக்கு வாங்க. neither the chairperson nor the legal counsel. இப்போ இந்த ரெண்டாவது நோருக்கு பிறகு இருக்கிறது என்னன்னு பாருங்க. either or, neither nor, not only but also. இந்த மூணு correlative conjunction இதில் பின்னால் வர்றது தான் சப்ஜெக்ட். புரியுதா? அது சிங்குலராக இருந்தால் this should be singular. அது ப்ளூரலாக இருந்தால் this should be, verb should be plural. So D has got the error. Neither the chairperson nor the legal counsel was briefed. Am I clear? இந்த that உடைய இந்த that clause
இந்த that clauseக்கு இங்க singular. Is that clear? Next, அதே neither norல வந்து வருதுன்னு நினைக்கிறேன். Neither the projection of growth nor the estimation of deficit trends. Okay. இப்போ வாங்க, neither the projection nor the estimation of இந்த of deficit trends எடுக்கக்கூடாது. Neither the projection nor the estimation appears. So subject verb, இது full and full subject verb agreement error spotting தான். நல்லா கவனிச்சுக்கோங்க. So again neither norல இதுலேயும் இந்த deficit trends இதை பார்க்காதீங்க. பக்கத்தில் நெய்தர்க்கும் நார்க்கு பக்கத்தில் என்ன வருது அதுதான் subject. Next, the policy aims to neither penalize first time offenders nor those. இப்போ இந்த neither norல நீங்க என்ன பண்ணணும்னா neither norல எது சப்ஜெக்ட்னு நீங்க பார்க்கணும். ஃபர்ஸ்ட் neither nor pair இருக்கான்னு பாருங்க. அடுத்தது நீங்க வந்துட்டு நீங்க parallelism பார்க்கணும். That is, இந்த நெய்தருக்கு பிறகு நவுனா வேர்பா அட்ஜெக்டிவா அதே தான் இந்த நாருக்கு பிறகு வரணும். இப்போ இதுக்கு பிறகு நவுனுனா இங்கேயும் நவுன் வரணும். இதற்கு பிறகு வேர்பாக இருந்தால் இங்கேயும் வேர்பா வரணும். இதற்கு பிறகு அட்ஜெக்டிவ் இருந்தால் இங்கே அட்ஜெக்டிவ் வரணும். இப்போ பாருங்க, neither penalize, this is a verb. Okay, இங்க norக்கு பிறகு those who, this is a pronoun. Okay, this is a those, ஒரு ஆளை சொல்றோம் இல்லையா. Okay, see, actually this is called demonstrative adjective representing people. Demonstrative adjective, this, that, these, those வந்து demonstrative adjective. And இந்த இடத்துல வந்து those who may, it talks about some persons. So நீங்க என்ன செய்யணும்னா இந்த நெய்தரை இங்க first time offendersக்கு கொண்டு வரணும். அதுதான் error. The policy aims to penalize neither. Am I clear? ஏன்னா இங்க நார்க்கு பிறகு நமக்கு nor இங்க மாற்ற முடியாது. ஓகே, ஸோ இங்கே நவுன் இருக்கிறதுனால இந்த நவுன் கிட்டக்கு இந்த நெய்தர் கொண்டு போகணும். ஸோ த பாலிசி எய்ம்ஸ் டு பீனலைஸ் நெய்தர் ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டர்ஸ் நார் தோஸ் ஹூ மே ஹாவ் வயலேட்டட். ஸோ ரெண்டுமே ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டர்ஸ் ஆகட்டும் இல்லைன்னா people who have violated norms அப்படின்னு neither nor equal செய்யணும். Balance parallelism. Such big sentences. It was not merely the fragmentation of administrative jurisdictions across sectors that disrupted cohesive governance. So இது வரைக்கும் எதுவும் error இல்லை. But the inertia embedded in overlapping regulatory mandates, இது வரைக்குமே இல்லை, which though designed to safeguard institutional autonomy, okay, இப்போ ends up, endக்கு ends up இது வந்து verb. So இதுக்கு subject எங்கன்னு பாருங்க. It was not merely இது வரைக்கும் இல்லை that disrupted cohesive, but the inertia embedded in overlapping regulatory mandates which end up. Is that clear? Which end up, ஏன்னா இங்கே வந்து ends-னு வரக்கூடாது, regulatory mandates. அதுக்கு தான் நான் சொல்லுவேன் எப்போவுமே நம்மளுடைய கிளாஸில் வந்து பக்கத்துலேயே கொடுக்க மாட்டாங்க. சப்ஜெக்ட் verb agreement error பக்கத்துலேயே இல்லாமல் பார்த்துப்போம். ஓவர்லாப்பிங் ரெகுலேட்டரி மேண்டேட்ஸ் end up paralyzing interdepartmental responsiveness altogether. பட் எம்டிஎஸ்க்கு இவ்வளவு காம்ப்ளிகேட்டட் சென்டென்சஸ் வராது, கவலையே படாதீங்க. ஆனால் இவ்வளோ ஹை லெவலில் நீங்கள் சப்ஜெக்ட் verb agreement கற்றுட்டீங்கன்னா சிம்பிளாக அங்கே கொடுக்கும் பொழுதே அப்படியே எடுத்துருவீங்க.
ஸோ டோன்ட் வரி எம்டிஎஸ் அட்டென்ட் பண்ணுறவங்க தயவு செய்து பயப்படாதீங்க. இது வந்து சிஜிஎல் டயர் 2 லெவலில் தான் இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் எரர் கேட்பாங்க. அது கூட ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட். ஓகே, இது வந்து ஒரு யூபிஎஸ்சி கேட் அண்ட் பேங்கிங் லெவல், பேங்கிங் பிஓ மெயின்ஸ் லெவல். ஓகே, ஸோ ரெகுலேட்டரி மேண்டேட்ஸ், ஏன்னா இங்கே விச் தோ டிசைன்டு டு சேஃப்கார்ட் இன்ஸ்டிடியூஷனல் அட்டானமி அப்படின்னெல்லாம் கொடுத்துருக்கிறதுனால இங்கே சப்ஜெக்ட் இல்லை. மேண்டேட்ஸ் எண்ட் அப், மேண்டேட்ஸ்னால் ரெகுலேட்டரி ஆர்டர். ரெகுலேட்டரி ஆர்டர் வந்து இன்டர் டிபார்ட்மெண்டல் ரெஸ்பான்சிவ்னஸை அது அப்படியே முடக்கி போடுவது அப்படிங்கிறது மீனிங். டோன்ட் பிரேக் யோர் ஹெட் வித் ஆல் திஸ். த ஃபேக்ட் தட், தி ஃபேக்ட், இப்போ இது ஆரம்பிச்சிருக்காங்க, that dissenting opinions are stifled. ஸோ இப்போ இந்த ஃபேக்ட்டுக்கு இன்னும் நமக்கு verb இல்லை. Dissenting opinions are stifled without due institutional safeguards. Without institutional ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லாமல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Reflects, the fact reflects. Is that clear? The fact reflects your worrying. ஸோ அந்த ஃபேக்ட்டுக்கு இங்கே தான் verb வருது. ஏன்னா இங்கே dissenting opinions are stifled without due without protection reflects a worrying trend. different opinion எல்லாம் இருக்கு, ப்ரொடெக்ஷன் இல்லாததுனால ஒரு worrying ட்ரெண்டை ரிஃப்ளெக்ட் செய்வது. அந்த ரிஃப்ளெக்ட் வந்து இந்த ஃபேக்ட்னு இருக்கிறதுனால ஃபேக்ட்னால் இட், ஸோ இட் ரிஃப்ளெக்ட்ஸ் அப்படின்னு வரணும். ஹீ ஷீ இட்டுக்கு வேர்பில் எஸ் வரணும். தோஸ் ஹூ ஆர் கன்ஃபியூஸ் லெட் மீ கிவ் யூ திஸ். ஹீ ஷீ இட்டுக்கு வேர்பு ப்ளஸ் எஸ் வரணும். அதுதான் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் எரர் இன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். மற்ற எல்லா டென்ஸ்க்கும் உங்களுக்கு தெரியும், அதனால் ஐ எம் நாட் கோயிங் தேர். Select the sentence containing the homonym of the highlighted word. The Tripos system at Cambridge remains a model of academic regard அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, what do you mean by homonym? homonymனா என்ன? சேம், ஹோமோனா சேம், நிம்னால் சேம் வேர்ட், சேம் நேம், நிம்னா நேம், சேம் வேர்ட் வித் சேம் ஸ்பெல்லிங் பட் வித் டிஃப்ரெண்ட் மீனிங். நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, டிஃப்ரெண்ட் மீனிங். ஓகே, ஸோ ட்ரிப்போஸ் சிஸ்டம் அட் கேம்பிரிட்ஜ், கேம்பிரிட்ஜ்னா என்ன? யூனிவர்சிட்டி. மாடல் ஆஃப் அகாடமிக் ரிகர், அதாவது ரொம்ப ரிகராக, ரொம்ப கடுமையான, அகாடமிக்கில் கடுமையானதாக இருக்கணும்னு இந்த ட்ரிப்போஸ் சிஸ்டம். ஸோ திஸ் டாக்ஸ் அபவுட் அன் அகாடமிக் எஜுகேஷ்னல் சிஸ்டம். இங்கே ட்ரிப்போஸுங்கிறது ஒரு எஜுகேஷ்னல் சிஸ்டமை சொல்லுது. இங்கே வாங்க, ஸோ இப்போ நமக்கு வேறு மீனிங்கில் இருக்கிறது தான் ஹோமோனிம். எல்லா இடத்துலையும் ட்ரிப்போஸ் இருக்க போகுது, ஆனால் மீனிங் வேறையாக இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். The tripos involved oral defense and written modules. Written modules, oral defense na enna? Debate. Okay, so in the educational system debates செய்யும் written modules இருக்கிறது. So இது வந்து homonym இல்லை, same meaning. He broke his tripos into discrete phases of analysis. So இவருடைய thesis-ஐ discrete நாள் இந்த discrete-க்கு meaning என்ன? Separate. ஸோ செப்பரேட் டிஃப்ரெண்ட் பகுதியாக, டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ், லெவலாக கொண்டு போயிருக்காரு. ஸோ ஹிஸ் this also talks about educational system. So it's not a homonym. The ceremonial Tripos stool toppled during the investiture. Okay, the ceremonial Tripos stool. இப்போ பாருங்க, what do you mean by Tripos stool? 3-legged stool. So the same Tripos, it gives a different meaning. This is the homonym. எதுக்கோ last one பாருங்க, she passed the natural sciences Tripos with a distinction. So this also talks about educational system. So C is the answer. எதுக்கோ நான் இதுக்கெல்லாம் meaning கொடுத்திருக்கேன். Is that clear? Next, the spokesperson refused to comment until the investigation would be completed to avoid jeopardizing ongoing proceedings. The spokesperson refused to comment
until the investigation will be. இங்க tense error will be வரணும். ஏன்னா until. So until அப்படினால் அது வரையில். Okay, so அப்போ we are going to talk about the future. So future பத்தி பேசும் பொழுது you have to use will. would வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? possibility. Okay, possibility நடக்கலாம் அப்படின்னு. ஆனால் until நான் அதன் வரையில் அப்படின்னு நம்ம ப்ரெசென்ட்ல ஃபியூச்சரை பற்றி பேசுறதுனால it should be in future tense. will be until the investigation will be completed. ஸோ மீனிங் என்னன்னா அந்த இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் ஆகாத வரையில் இவர் வந்து பேச ரெஃப்யூஸ் செய்கிறாரு. நெக்ஸ்ட், were he to have responded promptly, the crisis could have been averted far earlier than it ultimately was, saving valuable diplomatic capital. ஆக்சுவலாக நீங்கள் இதெல்லாம் பார்த்து இந்த lengthy sentences அந்த மீனிங்கில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஆக்சுவலாக இது பார்த்த உடனே வேர்னு கொடுத்து have respondedடும் வராது, அவ்வளோதான். சிம்பிளாக நான் அதை வச்சு நான் இதை எடுத்துடுறேன். were he to respondன்னு கொடுக்கலாம், இல்லைன்னா had he responded. ஏன்னா இங்கே could have been வருதா, could have been வர்றதுக்கு had he responded தான் கரெக்ட். ஓகே, ஏன்னா where heன்னு கொடுத்தாங்கன்னா அங்கே could தான் வரணும். ஓகே, where he if he were to respond, were he to respond promptly, were he to respond promptly, the crisis could be averted. ஸோ இந்த இடத்துல எப்படியுமே இந்த இடத்துல நீங்கள் அதாவது had he respondedனு செய்யணும், இல்லைன்னா were he to respond, were he to respond. இந்த ரெண்டில் ஏதோ ஒரு மாதிரி தான் வரணும். very to have responded வராது. இங்கே could have இருக்கிறதுனால இதுதான் likely. had he responded promptly, the crisis could have been averted. Is that clear? அதே வந்து were he to respond promptly, it could be, அவ்வளோதான், it could be averted வரணும். ஸோ இது இத்தனையும் மாற்ற முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னை மட்டும் மாற்றிடுங்க. இது வந்து அந்த இஃப் கண்டிஷன், என்னுடைய கண்டிஷனல் கிளாஸில் இஃப் கண்டிஷன், தேர்ட் கண்டிஷனல்னு நான் கான்செப்ட்ஸ் மேட் கிளியரில் போட்டிருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா இந்த புரியும். Not only does the report fail to address the structural gaps, but also it overlooks. See, not only but also, இதை செக் பண்ணுங்க. I told you இது வந்து parallelism பார்க்கணும். ஸோ parallelism இங்கே inversion. does the report fail, ஒரு நெகட்டிவாக நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது இப்படி தான் நம்ம ஒரு கொஸ்டின் மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். எவ்ரிதிங் இஸ் ரைட். இட் ஓவர்லுக்ஸ், இங்கேயும் ஈட்டுக்கு ஓவர்லுக்ஸ். சப்ஜெக்ட் verb agreement எப்போவுமே பார்த்துட்டே வரணும். the more pressing issue of community exclusion, which, so which வந்து எதை சொல்லுது? community exclusion. according to activists, இது வந்து எக்ஸ்ட்ரா. ஓகே, but also it overlooks the more pressing issue of community exclusion, which. இப்போ இந்த which கொடுத்துட்டாங்களா, whichக்கு முன்னாடி இருக்கிறது தான் சப்ஜெக்ட். ஓகே, அது வந்து என்ன? community exclusion. இதை வந்து லாஸ்ட்டாக போட போகிறோம், அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து community exclusion, it has been வரணும். Okay, the of community exclusion which has been systematically ignored for years according to activists. புரியுதா? இதை நான் ஏன் இங்கே நீங்கள் வந்து இக்னோர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்ட்டு இதை நீங்கள் பின்னால் தான் போட்டால் உங்களுக்கு மீனிங் புரியும். வேணும்ட்டு தான் இதை நடுவில் கொடுத்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. எது வந்து அங்கே, ஏன்னா இங்கே ஆக்டிவிஸ்ட் அப்படின்னா ஹாவ் பீன் நீங்கள் நினச்சிருவீங்க. ஓகே, ஹீ ஷீ இட்டுக்கு ஹாஸ் வரணும். ஓகே, ஸோ ஆக்டிவிஸ்ட் தேயா போயிடுது. இதை நீங்கள் சப்ஜெக்டாக எடுத்திங்கன்னா ஹாவ் பீன், பட் விச்சுக்கு முன்னால் இருக்கிறது தான் நமக்கு சப்ஜெக்ட். கம்யூனிட்டி எக்ஸ்க்ளூஷன் ஹாஸ் பீன் சிஸ்டமேட்டிக்லி இக்னோர்ட் ஃபார் இயர்ஸ் அக்கார்டிங் டு ஆக்டிவிஸ்ட். நெக்ஸ்ட் வாங்க, clause.
ஓகே, ஸோ க்ளாஸு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அங்கே வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக, இப்போ நான் ஆக்சுவலாக நான் டிஸ்கஸ் பண்ணுற பேப்பரெல்லாம் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆனால் உங்களுக்கு இப்போ எம்டிஎஸோட பேப்பர் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். தி மாடர்ன் டே ஸ்டூடெண்ட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டேஷ் வித் டெக்னாலஜி. ஸோ மாடர்ன் டே ஸ்டூடெண்ட் வந்து டெக்னாலஜி ரொம்ப கிரேட்டாக இருக்காங்களா இல்லையா? கிரேட்டாக இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் க்ளாஸில் நீங்கள் வந்து கெஸ் பண்ணணும். ஹிண்டர்ட், டிஸ்கனெக்டட், ட்ரியரி, இது எல்லாமே நெகட்டிவ். ஹிண்டர்டுனா தடுத்தது. இப்போ என்ன டெக்னாலஜியை தடுக்கவா முடியுது மாடர்ன் டே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? இல்லை. டிஸ்கனெக்டடாக இருக்காரா? ட்ரியரினா ஃபியர்ஃபுல்லாக இருக்கீங்களா மாடர்ன் டே ஸ்டூடெண்ட்? இல்லை. சாவி அப்படின்னா ப்ரொஃபிஷியன்ட், ஸ்கில்டு. தி மாடர்ன் டே ஸ்டூடெண்ட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி சாவி. எதுக்குமே நான் இதாக மீனிங் கொடுத்துருக்கேன். ஸ்மார்ட், ஹேவிங் ப்ராக்டிக்கல் நாலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஹிண்டர்டுனால் தடுப்பது, டிஸ்கனெக்டட் உங்களுக்கே தெரியும், ட்ரியரினா ஃபியர்ஃபுல், டல், டிப்ரெஸிங். நெக்ஸ்ட், they do read quite a bit because of social media. While their writing skills may not be top notch, they do write. Courtesy dash affinity to various platforms on the internet. அவங்களுடைய ரைட்டிங் ஸ்கில்ஸ் ரொம்ப டாப் நாச்சாக இருக்க தேவையில்லை. பட் தே டூ ரைட். ஏன்? கர்டசி. எதற்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும்? தேயர் அஃபினிட்டி. இந்த ஸ்பெல்லிங் அவர்களுடைய அஃபினிட்டி. இது வந்து தே ஆர். ஓகே, தே ஆர் இல்லை, தே ஆர் அஃபினிட்டி இல்லை. டேர்னா கரேஜ், பிரேவ் இல்லை. தேர்னா அங்கே, அங்கே அஃபினிட்டி இல்லை. அவர்களுடைய அஃபினிட்டி டு வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆன் தி இன்டர்நெட். ஸோ இவ்வளோ பிளாட்ஃபார்ம்ஸில் அவங்களுக்கு அஃபினிட்டி இருக்கிறதுனால அவங்களுக்கு இது ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. ஓகே, however, one skill that has been dash affected is listening skills. One skill that has been mostly affected அப்படின்னு கெஸ் பண்ணுங்க. thoroughly, through, holistically, daily. daily இல்லை, through இல்லை. ஓகே, thoroughlyயா holisticallyயா? holistically அப்படின்னால் it is like different parts from various parts. thoroughly na completely, mostly. So thoroughly is the right answer. Considering the whole rather than just parts. holistically na அது வந்து முழுமையான. இந்த இடத்துல completely தான் நமக்கு தேவை. ஓகே, இது கொஞ்சம் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்க, பார்த்துக்கோங்க. thoroughly, mostly affected is they are extremely poor dash listeners. passive listeners, active listeners, distinctive, demonstrative, ரொம்ப ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவீங்க. they are extremely poor active listeners. ஓகே, ஸோ பாசிவ்னால் ரொம்ப அமைதியான, ஆக்டிவ்னா எனர்ஜெட்டிக், டிஸ்டிங்டிவ்னா ரொம்ப கிளியர், டெமான்ஸ்ட்ரேட்டிவ்னா பாயிண்டிங் அவுட், திஸ் தட் அப்படின்லாம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி. ஓகே, இப்போ லாஸ்ட்டில் போயிடலாம், இதெல்லாம் விட்டுருங்க டு சேவ் டைம். Researchers say that listening is the prime ingredient for empathy and the world will be in extreme poverty in terms of number of dash on the planet. இப்போ இந்த இடத்துல எம்பத்தி அப்படின்னு சொல்லும் பொழுது எம்பத்தைசர்ஸ். ஓகே, அவங்க கேட்கலன்னா அவங்களுக்கு அந்த எம்பத்தி. எம்பத்தைசர்ஸ்க்கும் சிம்பத்தைசர்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸு? சிம்பத்தி அப்படின்னு சொன்னால் பரிதாபப்படுவது, who feel pity. எம்பத்தைசர்ஸ்னா அவங்கள மாதிரியே மாறுறது, ஷேர் அனதர்ஸ் ஃபீலிங். ஸோ இங்கே எம்பத்தி கொடுத்ததுனால எம்பத்தைசர்ஸ். டோனர்ஸ், யூ நோ, பீப்புள் ஹூ டொனேட். கேரக்டர்ஸ், பீப்புள் இன் அ ஸ்டோரி. Now let's come to the RC. Read the following passage and answer the questions based on it. Mandala art, a term derived from the Sanskrit word for circle. Mandalas are mathematical. இப்போ நம்ம வந்து skimming and scanning பண்ணலாமா? Fast reading. Mandala art term derived Sanskrit word circle. Mandalas, mathematical, metaphorical works of art, captivated people for ages. In essence, mandala circle pattern represents cosmos, individual's journey.
Genesis of everything, identity, heavenly essence represented by the design's center. Complex symmetrical patterns spread, representing universe's growth and continuous flow of life. Mandalas, their roots in both Buddhism and Hinduism, powerful instruments, spiritual, ritual, meditation. Symbolize the fleeting nature of life, rejection of earthly possessions. Monks painstakingly create elaborate patterns, colored sand. Brush them away when finished. Making a mandala, therapeutic benefits in addition to religious significance. Drawing geometric patterns, methodical, repeated manner, help reduce tension, improve focus, calm the mind. Act of creating, form of active meditation, allows artists concentrate, attain inner peace. This is called fast and skimming and scanning. Speed reading. What does the term mandala mean in Sanskrit? Artwork, circle, meditation, universe. ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம ஸ்கூல்லலாம் செஞ்ச ஒரு ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் மாதிரி ஃபர்ஸ்ட் லைன்லேருந்தே கொஷின் கேட்டிருக்காங்க. த டேர்ம் மண்டலா மீன்ஸ் சர்க்கிள் இன் சான்ஸ்கிரிட்னு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட். வாட் டஸ் த சென்டர் ஆஃப் அ மண்டலா ரெப்ரசன்ட்? ஸோ இதுவும் கொடுத்துருக்காங்க. யூனிவர்ஸ், ஒன்ஸ் ஐடென்டிட்டி ஒரு ஹெவன்லி எசன்ஸ், earthly possessions, continuous flow of life. கொஞ்சம் இது ரெண்டும் நீங்கள் எலிமினேட் பண்ணிடுவீங்க. யோசிங்க. ஒன்ஸ் ஐடென்டிட்டி, சென்டர் ஆஃப் மண்டலா. You are correct. One's identity. Okay. One's identity or a heavenly essence by the design's center. Next. According to the passage, why do monks create mandalas out of colored sand? To preserve the artwork, to symbolize the fleeting nature of life, to attract good fortune, showcase their artistic. Good fortuneங்கிற வேர்டே அங்கே கொடுக்கல. Showcase their artistic skills அப்படின்னும் இருக்காது. ஸோ ஃப்ளீட்டிங் நேச்சர் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறத அவங்க இந்த சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்க. இன் ஆர்டர் டு சிம்பலைஸ் த ஃப்ளீட்டிங் நேச்சர் ஆஃப் லைஃப் அண்ட் ரிஜெக்ஷன் ஆஃப் earthly possessions, they make colored sand. Is it clear? Next. What therapeutic benefits are associated with making a mandala? Artistic creativity, physical health, reduce tension and calm the mind, building wealth. இப்போ அந்த ஸ்கிம்மிங் அண்ட் ஸ்கேனிங்கை இங்கேயும் பண்ணுங்க. இட் ரெடியூசஸ் டென்ஷன் அண்ட் காம் த மைண்ட். பார்த்தோமா? ரெடியூஸ் டென்ஷன், இம்ப்ரூவ் ஃபோக்கஸ் அண்ட் காம் த மைண்ட். ஸோ அந்த ஸ்கிம்மிங் அண்ட் ஸ்கேனிங் பண்ணிங்கன்னா இங்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும். What is the primary purpose of mandalas in Buddhist and Hindu? To represent artistic expression, to symbolize the cosmos and the individual's journey, to depict daily life, to showcase geometric. To showcase geometric patterns இருக்கு, artistic expression இருக்கு. ஆனால் primary purpose என்ன? To symbolize the cosmos and the individual's journey. So everything is there in the passage itself. நீங்கள் வந்து அந்த ஸ்கிம்மிங் அண்ட் ஸ்கேனிங், அதாவது இந்த கிராமட்டிக்கல் வேர்ட்ஸை விட்டுட்டு இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸில் மட்டும் உங்கள் ஐஸை போட்டு போட்டு படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே இந்த அளவுக்கு உடனே நீங்கள் எடுக்க முடியாது. அட்லீஸ்ட் யூ கேன் கோ டு தட் ரெஸ்பெக்டிவ் பேசேஜ், ஒரு 3 lines டக்குன்னு எடுத்துடலாம். Is that clear? So I hope this session was very very helpful for your homonyms, clause and reading comprehension. I'll meet you in a next session with another set of 3-in-1 series. Till then, bye. Thank you.